டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 4 தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஸே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்ல எடுக்கிறாங்க. அடுத்து பிசி எக்ஸாம் போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர்ல எடுக்கிறாங்க. நவம்பர்ல எஸ்ஏ எடுக்கிறாங்க. இந்த இந்த எக்ஸாமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்கண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்கன்ற டீட்டெயில் கொடுக்கல. இப்போதைக்கு ஆனுவல் பிளான் கொடுத்துட்டாங்க. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இந்த டேட்டும் மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமானது தான். ஓகேங்களா? தற்காலிகமான இதுதான். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி கூட போகலாம். சரிங்களா? ஏன்னா அது அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ல தோராயமா எடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்க முன்கூட்டியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுனால முன்கூட்டியே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வெற்றி பெறுவதற்கான முதல் வழி வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சியை தொடங்குறது தான். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த பிசி எக்ஸாமுக்காக நமது பயிற்சி மையம் சார்பில் சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜை பத்தி டீடைல் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்ததா எஸ்ஐக்கான டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம போடுவோம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த 4 எக்ஸாம் தொடர்ச்சியா படிங்க. ஏதோ ஒரு எக்ஸாம்ல நம்மளால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையோட படிங்க. ஆல் தி பெஸ்ட்.